ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தமிழில் பார்த்துருப்பீங்க. தினம் 5 கணிதம் பார்ட் 55, அதாவது 55வது வீடியோ பார்க்குறோம். 1ல இருந்து 55 வரைக்கும் பார்த்தவங்க ஹார்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் தான் பார்க்க போறோம். வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பசில் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ்குள்ள. 3, 5, 7, 11, 13, 17, 19, 29. இது எல்லாமே என்ன நம்பர் நீங்க நேரம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்மளோட லாஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே அந்த வீடியோலேயே நம்ம இந்த கான்செப்டை வந்து சொல்லியிருப்போம். அதாவது பிரைம் நம்பர் அப்படின்ற கான்செப்டை சொல்லியிருப்போம். பிரைம் நம்பர்னா என்ன சொன்னோம்? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பறை தான் பிரைம் நம்பர் சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோல கேட்ட ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒன்னுங்கிறது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்களா? உங்க இந்த இதுலயும் கமெண்ட்ல சொல்லிருங்க, ஒன்னுங்கிறது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பருங்கிறது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது பிரைம் நம்பர் செக் பண்ணிங்களேன். 25ங்கிறது பிரைம் நம்பரா? இல்ல, காம்போசிட் நம்பர். ஏன்? 25ங்கிறது 1ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், 25ஆல வகுப்படும். அதே மாதிரி 21ங்கிறது 1, 3, 7, 21. 4 நம்பரால 21 டிவைட் ஆகும். இதே 22ங்கிறது பாத்தீங்கன்னா 1, 2, 11, 22. இந்த நம்பர் எல்லாத்துலயும் 22ன்றது வகுப்படும். ஆனால் இந்த 23ன்றது பாத்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும், அதாவது 23 and 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 23 என்பதுதான் சரியான விடை. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100க்குள்ள எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, பிரைம் நம்பர்னா என்ன, தமிழ்ல பகா எண் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி மாடல தான் இப்போ ரீசெண்டா கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை, 4 இலக்க எண்ணுன்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது பாருங்க ஒவ்வொருதுலயும் 4 டிஜிட் இருக்கிறதா 4 இலக்க எண்கள் சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசைன்னா என்ன சொல்லியிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. எழுதிட்டு அதுல எந்த எண் வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடலாங்களா? டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சிறுசு எழுதணும். அப்போ 1089 எப்படி எழுதலாம்? 9810 எழுதலாம். பெருசுல இருந்து சின்னதை எழுதிருங்க. அதே மாதிரி 8769 எப்படி எழுதலாம்? 9876 எழுதலாம். 9876. அதே மாதிரி 9159 எப்படி எழுதலாம்? 9951 எழுதலாம். அதே மாதிரி 9249 எப்படி எழுதலாம்? 9942. சின்னதுல இருந்து பெருசுக்கு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 டிஜிட்லயே பெரிய எண்ணது 9941 அப்படின்றதான் பெரிய நம்பர். பட் அந்த இது வந்து ஆப்ஷன்ல இருந்திருக்காது. ஏன் சார் அப்படின்னா இந்த 4 நம்பருக்குள்ள எது பெருசு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அப்ப 9951ங்கிறது எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது மாறி இருக்கு? 9159 கன்வெர்ட் பண்ணும்போது தான் மாறி இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் என்னப்போ 9159 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுங்களா? லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்றது 1, பின்றது 2, இசட்ன்றது 26. அதாவது ஆல்பபெட்ஸ் எழுதி அதை பிளேஸ் வேல்யூ 1ல இருந்து 26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு மொத்த ஆல்பபெட் வந்து 26 இருக்கு. அப்போ 1ல இருந்து 26 வரைக்கும் கொடுத்துட்டு RJPLன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரைட் சைட்ல எழுதுறேன், RJPL. அதை எப்படி மாத்திருக்காங்க? NNLPன்னு மாத்திருக்காங்க. ஸோ நமக்கு லெட்டரா இருக்கிறது வந்து கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணலாம். இதை நம்பரா மாத்திரலாம். ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா 18வது லெட்டர், J10, P16, L12, P16, L12, N14, N14. அப்படியே மேல இருக்கிற நம்பருக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கும் வித்தியாசம், டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 18ல இருந்து 14 வரணும் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு 4 லெட்டரை குறைச்சிருக்கலாம். இதே 10ல இருந்து 14 வரணும்னா ஒரு 4 லெட்டரை கூட்டிருக்கலாம். 16ல இருந்து 12 வரணும், சேம் -4. 12ல இருந்து +4 ஆட் பண்ணும்போது 16 கிடைக்கும். அப்ப நமக்கான லாஜிக் என்ன அப்படின்றது நல்லா தெளிவா படிக்குங்க. ஆல்டர்னேட்டிவா -4 +4 அப்படின்றதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். YAWC பிளேஸ் வேல்யூ எழுதிடலாம். Y25 A1 W23
C3. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன -4, செகண்டுக்கு என்ன +4, -4 +4. 25ல இருந்து 4 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். 1ல இருந்து 4 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். 23ல இருந்து 4 மைனஸ் பண்றப்போ நமக்கு 19 கிடைக்கும். 3ல இருந்து 4 ஆட் பண்றப்போ நமக்கு 7 கிடைக்கும். ஓகே சார், நம்பர்ல இருக்கு, இது எப்படி சார் லெட்டரா மாத்தினா? அதாவது ஆல்பபெட்ஸோட ஷார்ட்கட் வந்து நம்மளே கோடிங் டிகோடிங் அப்படின்ற வீடியோல போட்டிருக்கோம். ரீசனிங் பிளேலிஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா கோடிங் டிகோடிங்கிற டாபிக் வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் போட்டு வச்சிருக்கோம், பாத்துருங்க மறக்காம. யூங்கிறது பாத்தீங்கன்னா 21, E5, S19, G7. அப்ப UESG என்பதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ என்பதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏன்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, முக்கியமா இந்த ஆல்பபெட்ஸை வந்து நம்பரை கொடுத்து லெட்டராகவும் லெட்டர்ல கொடுத்து நம்பராகவும் கன்வெர்ட் பண்றதுக்கு டைரக்டாவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. ஸோ மறக்காம அதை ஷார்ட்கட்டோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துறோங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேலண்டர், நாட்கள் கணக்குல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிள். அதாவது 2009 காலண்டருங்கிறது நெக்ஸ்ட் எப்போ அதே மாதிரி காலண்டர் வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன இயர் 2010ங்களா? 2010ல எவ்வளவு ஒற்றை நாட்கள் ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 2010ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயர் இல்ல, நான் லீப் இயர், சாதாரண வருடம். அப்போ நமக்கு 365 நாள் இருக்கும். இதை 7ஆல டிவைட் பண்ணுங்களேன். 7ஆல டிவைட் பண்ணா 52 போடும்போது 364 கிடைக்கும். ரிமைண்டர் என்ன? ஒரே ஒரு நாள் இருக்குங்களா? அந்த ஆட் டேஸை தான் கவுண்ட்டுக்கு எடுத்துக்கணும். அப்ப 2010ல ஒரு நாள் இருக்கு. சேம் 2011 நான் லீப் இயர் தான், சாதாரண வருடம் தான். அதுலயும் அப்போ ஒரு வருஷம் தான், நமக்கு ஒரு நாள் தான் நமக்கு தனியா நிற்கும். அதே மாதிரி 2012ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு லீப் இயர். ஓகேங்களா, லீப் இயருங்கிறப்போ நமக்கு 366 நாட்கள். இதை 7ஆல டிவைட் பண்ணும்போது 52 வாரம் இருக்கும். 52 வாரம்னா எவ்வளவு நாள்? 364, 64 நாள். அப்ப ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 2 நாள் கிடைச்சிருக்குங்களா? அப்ப லீப் இயரா இருந்தா 2 ஒற்றை நாட்கள் இருக்கும், 2 ஆட் டேஸ் இருக்கும். இப்ப 2013ல எத்தனை நாட்கள் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும். 2014ல ஒரு நாள் இருக்கும். 2015ல ஒரு நாள் இருக்கும். அப்ப இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்றப்போ 7 எப்போ வருதோ அந்த இயர் தான் நமக்கு வந்து சேம் நாள் காட்டியா இருக்கும், சேம் இயரா இருக்கும். இதை ஆட் பண்ணி பாருங்களேன். 1 + 1 2, 2 + 2 4, 4 + 3 7. எப்போ 7 வந்திருக்கு? 2015ல தான் 7 வந்திருக்கு. அப்ப 2009 கேலண்டருங்கிறது எந்த வருஷத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2015க்கு ஈக்குவலா இருக்கும். 2 நாட்காட்டிகளும், அதாவது 2 கேலண்டருமே சேம் இயரா இருக்கும். இனிமேல் சேம் இயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்றத செக் பண்ணுங்க. செக் பண்றப்போ எந்த இயருக்கு வர்றப்போ 7 வருதுன்னு பாருங்க. ஏன் சார் பர்டிகுலரா 7 எடுத்தீங்கன்னா நமக்கு 7ங்கிறது எவ்வளவு நாள்? 7ங்கிறது எவ்வளவு வாரம்? ஒரு வாரம். அப்ப 52 வாரம் தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வர்றப்போ நமக்கு அடுத்த வருடம் வந்துடும். அப்ப 7 எப்போ வருதோ அந்த வருஷம் தான் நமக்கு சேம் கேலண்டர் இயரா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 2015 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நண்பா, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு நோட்டிபிகேஷனுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் சீரிஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின், அதாவது கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்றதா கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? லாஜிக்கா ஃபைன் பண்ணிடலாம். லைட்டா பாஸ் பண்ணி வச்சுட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. நான் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி தமிழ் கொஸ்டின் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், பேஜ் இல்லை. ஏன்னா ஒரு வீடியோக்கு 5 கொஸ்டின் தான் வச்சிருக்கோம், அந்த கணக்குப்படி வச்சிருக்கனால அடுத்த பேஜ் இல்லை. ஸோ நான் சைட்ல எழுதுறேன். லெட்டர் தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் இதுல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் HOME, ஹோம்ன்றது எப்படி மாத்திருக்காங்க? IQPIன்னு மாத்திருக்காங்க. எப்பயுமே நம்ம லெட்டர் சீரீஸோ ஆர் கோடிங் டிகோடிங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம லெட்டர்ல இருக்கிறத நம்பரா மாத்திட்டு நமக்கு சால்வ் பண்றது ஈஸி. ஸோ H8 I9, O15 Q17, M13 P16, E5 I9. அப்படியே மேல இருந்து கீழே டிஃபரன்ஸ் பார்த்துருங்க. மேக்சிமம் இந்த மாதிரி கோடிங் டிகோடிங் கொடுத்துட்டாங்கனாலே டிஃபரன்ஸ் தான் லாஜிக்கா இருக்கும். அப்போ 8ல இருந்து 9 வரும்னா +1, 15ல இருந்து 17 வரும்னா +2, 13ல இருந்து 16 வரும்னா +3, 5ல இருந்து 9 வரும்னா +4. அப்ப பாருங்க 1 2 3 4ன்னு அடுத்தடுத்த லெட்டருக்கு
நம்பரை ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே லாஜிக்கை ஆசிடிக்கு யூஸ் பண்ணிடலாம். ACID A1 C3 I9 D4 +1 பண்ணுங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு +1 பண்ணா 2, செகண்ட் லெட்டருக்கு 2 ஆட் பண்ணும். 2 + 3 5, தேர்ட் லெட்டருக்கு 3 ஆட் பண்ணும். 9 + 3 12, ஃபோர்த் லெட்டருக்கு 4 ஆட் பண்ணும். 4 + 4 8. இப்போ 2ங்கிறது B, 5ங்கிறது E, L12 H8. அப்போ BELH அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? அப்ப மேக்சிமம் நமக்கு கோடிங் டீகோடிங் அப்படின்ற டாபிக் கேட்டாங்கனாலே வித்தியாசம் பார்த்துருங்க. எப்படி நம்பரை லெட்டரை வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து ஹார்ட் சிம்பிளை மட்டும் கொடுத்துருங்க. எனி ஹார்ட், என்ன கலர் ஹார்ட் வேணாலும் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.